தொடர்ச்சியாக 3வது நாளும் பங்குச்சந்தை அப்ட்ரெண்டில் வந்திருக்கு. தொடர்ச்சியாக 5 நாள் 6 நாள் 7 நாள் 9 நாள்னு சொல்லி டவுன் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக்லாம் வந்திருக்கு. சில ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி கீழேயுமே போயிருக்கு. ஸோ நீங்கள் ஒன் டேயில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து சூப்பரான அப்ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே வந்திருக்காங்க. சரி, ஓகேங்க. சென்செக்ஸ் இன்றைக்கி எப்படிங்க போச்சு? நம்ம 2 முக்கியமான ப்ரீவியஸ் லோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சா? நிச்சயமாக ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. நான் ஒரு 100 நாளாச்சும் இப்போ நான் சொல்ல போகிறத சொல்லியிருப்பேங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை நம்ம வரைவோம், ஆனால் கேப் அப் கொடுக்குதா கேப் டவுன் கொடுக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கு நடுவுலையே ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னா மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ட்ரிக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு கேப் அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் 2 விஷயம் பண்ணலாங்க. ஒன்று, கீழே போயிட்டு அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப இதே பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் கீழே போகிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே திரும்பியும் கீழே வந்துட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் கையை மார்க் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தெரியாமல் இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு வி டைப்பில் மேலே வந்தாங்க. இந்த முக்கியமான ப்ரீவியஸ் இருக்கு இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே திரும்பியும் இந்த ஒரு பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணாங்க. அங்கேருந்து சூப்பரான ஒரு அப் ட்ரெண்டுங்க, ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட். நான் இந்த ஒரு ப்ரீவியஸ் கையுமே கொடுத்துருந்தேன். இது நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். இது ஒரு ப்ரீவியஸ் கையை மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். உங்களுக்கு டவுட் இருக்குது, எப்போ ப்ரோ சொன்னீங்க இதெல்லாம், இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா நேற்றோட வீடியோ ஜஸ்ட்டு பாருங்கள். சென்செக்ஸில் 5 மினிட்டில் சொல்லியிருப்பேன், நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் 5 மினிட்டில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 380 பாயிண்ட் மேலே போச்சு. அதேமாதிரி நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டிலையும் சேம் தாங்க. நம்ம இதே மாதிரி எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ண இடத்துல இருந்து நல்லா மேலே போயிட்டாங்க. நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டே மார்க்கெட் மேலே போச்சு. நம்ம இதுலேயுமே நிஃப்டிலேயுமே இந்த முக்கியமான ப்ரீவியஸை வரைஞ்சே கொடுத்துருந்தோம். அது கிட்ட வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் போல், ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தான் நின்றுச்சுங்க. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே நம்ம கொடுத்துருந்தோம், இதை தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்ப தூரத்தில் ஒரு கேப்பை வச்சுட்டு நல்லா கீழே வந்துட்டு இது வரைக்கும் கீழே வராமல் அங்கேருந்தே மேலே போயிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ட்ரேடை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்க்கு நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அது டார்கெட்டுக்காக தான் வரைஞ்சிருந்தோம். ஆனால் அந்த பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் மேலே போனாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே சூப்பராக தான் போயிருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்கெட்டுங்க. இன்றைக்கி லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி தான் போச்சு. இன்கேஸ் நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தவறான வழியில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இப்போவே புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வர ஆரம்பிங்க. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கான மார்க்கெட் பற்றி தெளிவாக நம்ம பேசியாச்சு. அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எது, ப்ரீவியஸ் லோ எது, ஏன் நாளைக்கான மார்க்கெட்டு இங்கேருந்து சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசலாங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அதெல்லாம் படிங்க. பாகம் 1 பிகினர்ஸ்க்காக, பாகம் 2, 3 அட்வான்ஸாக போயிருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதுக்கு ரேட்டிங் வந்திருக்கும். மக்கள் புத்தகம் படிச்சுட்டு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நல்லதும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் 0 நாலேஜ் இருக்கும் இல்லையா,
அவங்க படிக்க வேண்டிய புத்தகம் வந்து ஆசான் பாகம் 1, இது ஆசான் பாகம் 2 அட்வான்ஸாக போயிடும். ஆசான் பாகம் 1 ரொம்ப அட்வான்ஸாக போயிடும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். டைம் இருந்தால் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு கோர்ஸில் வந்து என்ன சொல்லி தருவாங்களோ அதை இந்த புத்தகத்திலேயே கம்மி விலையிலேயே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் வந்து என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது? மந்த்லியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து நல்லா டவுன் வந்தாங்க, திரும்ப மேலே போனாங்க, அதே அளவு வந்து மேலே வந்து போனாங்க, திரும்பி 2 மாதம் டவுன், இப்போ 2 மாதம் வந்து அப் ட்ரெண்டில் வந்து போகிற மாதிரி இங்கே வந்து காட்டுறாங்க. இந்த மாதம் வந்து நல்லாவே ஒரு புல்லிஸாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு, ஓகே. ஆனால் அந்த 3 நாளே வந்து பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்காங்கங்க. அதை நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பேட்டர்னோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். கடன் சொல்கிற பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது, எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து போக போக தான் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சு. அப்படி என்ன பேட்டர்னுங்க இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு? இந்த மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாக வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. ஓகேங்க. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னாலே இங்கே பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ஒன் டேயில் வந்து ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்க போகுது. 25,010 இருக்கு இல்லையா, இதுதான் ஒன் டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே நேரத்தில் பங்குச்சந்தையில் இந்த மாதிரி 3 நாட்கள் ஒரே மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து வராங்க, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வராங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேடு வந்து பண்ணணுங்க. இப்படி சைடுவேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நல்ல அப் ட்ரெண்டில் வரும்போது நல்ல பையிங்கில் வந்து இருப்பாங்க. கொஞ்சம் செல் பண்ணிவிட்டு நிதானமாக இருந்துட்டு ஒன்று கீழே வருவாங்க, இல்லைனா அங்கேருந்து மேலே வந்து போவாங்க. அப்படியே பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ட்ரையாங்கல் பேட்டர்ன், அதே மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம்லேயும் பேட்டர்ன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கை. இப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க, 25,130 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 24,980. 3 நாட்கள் பங்குச்சந்தை நல்லா போயிருக்கு, ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு. நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து வருதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து போட தெரிஞ்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகே, 1 ஹவரில் நம்ம பார்த்தாச்சு. 5 மினிட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. ப்ரீவியஸ் லோ 24,980, ப்ரீவியஸ் ஹை 25,140ங்க. அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸை பார்க்க நல்லா இருக்குது, ஏன்னா இன்றைக்கி நல்லா வந்து போச்சு, ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ண முடிஞ்சு சென்செக்ஸில். ஸோ சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருந்தாங்க. இப்போ அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமான ப்ரீவியஸ் ஹையை ஒன் டேயில் வந்து மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட்டு 81,980 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 81,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. நீங்கள் 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாதுங்க. சென்செக்ஸில் நிஃப்டி மாதிரியே தான் 81,980 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 81,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஓகே, இன்றைக்கி நேற்று வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்களா. நான் சொன்ன முக்கியமான ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஆனால் அந்த இடத்துல யார் கரெக்டாக ட்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க? பாதி பேர் தான் கரெக்டாக ட்ரேடை வந்து பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எமோஷ்னலாக ட்ரேடை வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் என்ட்ரி கொடுத்ததும் ஒரு 100 ரூபா வந்துருச்சு, 200 ரூபா ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டேன், எக்ஸிட் வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தவறாக எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து 2,000 டார்கெட் போட்டிருப்பாங்க, ஒரு 1000 வந்ததும் இதுக்கு மேலே பொறுக்க முடியலன்னு சொல்லிட்டு 1000 ரூபா டார்கெட்டில் வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர்லாம் வந்து சரியான ட்ரேடிங்கே கிடையாதுங்க, கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறீங்களோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ண போகிறேன் அந்த மைண்ட் செட்டில் உள்ளே வந்துட்டீங்க, ட்ரேடு என்ட்ரியும் கொடுத்துட்டீங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ் வரணும், இல்லைனா டார்கெட் வரணும். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது.
ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே முக்கியமான ப்ரீவியஸில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். அது வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் 30% தான் இது வந்து உதவும். இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் வந்து 30% மட்டும்தான் உதவும். மீது 70% வந்து உங்கள் மைண்ட் செட் தான், உங்கள் சைக்காலஜி தான். நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதுதான் உதவி செய்யும். ஸோ இப்போ முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்களா, இல்லைனா டிசிப்ளின் இல்லாமல் சும்மா ப்ராஃபிட்காக வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 வருஷமாக ட்ரேடிங் வந்து பண்ணுறேன். டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணாலே போதுங்க. சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸில் வந்து நம்ம பார்த்தாச்சு. அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டேலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சிருந்தோம். நிஃப்டி சென்செக்ஸில் எப்படி ப்ரீவியஸ் கையை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையுமே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து எங்கே இருக்குது? 56,380 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 55,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 56,380, 55,760 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறத வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டே நான் ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ, எது சரி எது தவறுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ, இப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்லையுமே அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் சொல்லிட்டு தான் போவேன். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிச்சயமாக அது வந்து உதவி பண்ணும். ட்ரேடிங்கில் நீங்கள் நினைக்கிறதுலாம் கிடையாதுங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆனால் முழுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா காட்டில் ஒரு பாதையை போட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.